வணக்கம். நேற்றைய தினம் நம்முடைய தமிழ்நாட்டினுடைய முதல்வர் விஜய் அவர்கள் ரேஷன் கடையில் போய் ரேஷன் அரிசியை அங்கே வாங்க வந்த ஒருத்தருக்கு கொட்டி கொடுக்குற காட்சியை ரீல்ஸாக போட்டு தமிழ்நாடு முழுவதும் வைரலாக்கி கொண்டிருக்கக்கூடிய அதே நேரத்தில் ஒரு செய்தி வருகிறது. அது என்ன தெரியுமா? நாகர்கோயிலில் விசாரணை கைதியாக இருந்த சபரிவர்மன் என்று சொல்லக்கூடிய இளைஞன் போலீஸ் கஸ்டடியில் கொல்லப்பட்டிருக்கிறார் என்று உறவினர்கள் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அது இன்றைய தினமும் நீடித்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கும் காலையில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மிகப்பெரிய அளவிலான போராட்டத்தை அவர்களுடைய உறவினர்கள் மேற்கொண்டு வருகிறார்கள். இது சம்பவம் ஒன்று. இந்த சபரிவர்மனுடைய உடலை பார்த்து அவர்களுடைய உறவினர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏராளமான காயங்கள் அந்த மனிதருடைய உடம்பில் இருந்தது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. அவருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கொண்டு சிரித்து கொண்டே காவல்துறையினர் இறந்துட்டார் அப்படின்னு சொல்லதாக உறவினர்கள் சொல்கிறார்கள். நமக்கு தெரியும், கோவை சிறுமியினுடைய சம்பவம் தொடர்பான பத்திரிகையாளர்களுடைய கேள்விக்கு கூட எந்த மாதிரியான ஒரு ரியாக்ஷன் காவல்துறையினரிடமிருந்தும் ஒரு அமைச்சரிடமிருந்தெல்லாம் வந்தது அப்படிங்கிறத தமிழ்நாடு நன்கு அறியும். அப்போ தாவேக்க ஆட்சி பொறுப்பிற்கு வந்த பிறகு ஒருவர் மரணமடைகிறார் என்றால், ஒருவர் கொல்லப்படுகிறார் என்றால், அது தொடர்பாக உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அமைச்சர்கள், காவல்துறையினர் எந்த மாதிரி மக்களை அணுகி கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது இன்றைக்கு நாம் பார்க்க வேண்டியிருக்கிறது. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் செய்தி என்ன தெரியுமா? இதே மாதிரி குட்கா வழக்கில் தாவேக்கா நிர்வாகி ஒருவன் கைது செய்யப்படுகிறான். அவன் ஜாமீன் கிடச்சி சர்வசாதாரணமாக காவல்துறையிலிருந்து காவல் நிலையத்திலிருந்து சர்வசாதாரணமாக ஜாமீன் வாங்கப்பட்டு வெளியே வரான். சர்வசாதாரணமாக நடந்திருக்கக்கூடிய ஒரு செய்தி. இது மட்டுமல்ல, இப்போ உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், விஜய் அவர்களுடைய ஆட்சி வந்ததுமே இந்த ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு ஒரு ஆர்எஸ்எஸ் கட்சிக்காரர்களுக்கெல்லாம் பெரிய உதவிகள் எல்லாம் செய்து கொண்டிருக்கக்கூடிய ஸ்ரீதர வேம்புன்னு ஒருத்தன் ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டான். அதாவது எங்களுக்கெல்லாம் நாங்கள் திமுக ஆட்சியில் ஒரு ஸ்கூல் ஆரம்பிக்கணும்னா நாங்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொய்யை, வடிகட்டிய பொய்யை அனுப்புனா. பிறகு சமூக ஊடகங்களில் அது வெட்ட வெளிச்சத்துறதுக்கு அவன் ஓடிட்டான். அதே மாதிரி ஒரு பொம்பளையும் சொல்லிச்சுது. என்ன சொல்லிச்சுது? ஐயோ, இந்த ஆட்சியில் எங்களுக்கு ப்ரைவேட் ஸ்கூல் ஆரம்பிக்கணும் அப்படின்னா எந்த மாதிரியான உடனடியாக எல்லாமே பண்ணுறாங்க அப்படின்னு. ஆனால் இன்றைக்கு என்ன செய்தி வந்திருக்கிறது? ஏறத்தாழ ஒரே தினத்தில், நேற்று ஒரு தினத்தில் மட்டும் 5க்கும் அதிகமான அரசு பள்ளிகள் தமிழ்நாட்டில் மூடப்பட்டிருக்கிறது. யாருக்காவது கவலை இருக்கா? ஏன்? இப்போ ஏழை பிள்ளைகள் படிக்கக்கூடிய இடம் அரசு பள்ளிகள். ஏழை பிள்ளைகள் படித்தால் என்ன, படிக்கலைன்னா என்ன? இப்போ ஏழை பிள்ளைகள் படிக்கணும், ஏழை பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களுக்கு வரணும்னு காலை உணவு திட்டம் மாதிரியான பல்வேறு திட்டங்களை அறிமுகம் செய்து இங்கே கொடுக்க திராவிட இயக்கங்கள் செய்த பணிகள் நமக்கு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அரசு பள்ளிகளை மேம்படுத்துவதற்கு கடந்த திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியில் என்னென்ன திட்டங்கள் எல்லாம் கொண்டு வரப்பட்டது அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஆனால் இன்றைக்கு அரசு பள்ளிகள் சர்வசாதாரணமாக மூடப்படக்கூடிய சூழலை நாம் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்போது இதெல்லாம் ஒரு பக்கமுங்க. இன்னொரு பக்கம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, நேற்றைய தினம் முதல்வர் விஜய் அவர்கள் பெரம்பூரில் போயிட்டு சில விஷயங்கள்லாம் பங்கெடுத்து கொண்டார். இந்த நேரத்தில் இதை ஒளிபரப்பு செய்வதற்காக, இந்த செய்தியை வெளியுலகத்திற்கு சொல்வதற்காக சென்ற பத்திரிகையாளர்கள் வெளியே நிப்பாட்டப்பட்டிருக்கிறாங்க. ஏற்கனவே உங்களுக்கு நல்லா தெரியும், சமீபத்தில் கரூர் நிகழ்வில் கூட இதே மாதிரி பத்திரிகையாளர்கள் உள்ள அனுமதி இல்லாமல் அவங்கள வெளியே நிப்பாட்டின செய்தி தெரியும். அதே மாதிரி திருச்சி கிழக்கு போகும்போது இது மாதிரியான செய்தி வந்தது. பிறகு என்ன அப்படின்னா, பெரிய அளவில் எல்லா ஊடகங்களும் செய்தியாக்கிய பிறகு பயந்து என்ன பண்ணாங்கன்னா பத்திரிகையாளர்களை உள்ளே அனுப்பினார்கள். இதெல்லாம் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. இப்போ ஆராய்ச்சி நடந்து கொண்டிருக்கக்கூடிய, இப்போ ஆராய்ச்சிகளெல்லாம் தேவை தான், யாரும் மறுக்கலை, நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள். ஆனால் நாம் ஒன்றை சொல்லிக்கொள்ள வேண்டியிருக்கிறது. என்ன தெரியுமா? நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுறது அப்படிங்கிறது என்ன மாதிரி இருக்குது? ஒரு லாரியில் டயரில் காற்று இல்லைன்னு ஒரு அமைச்சர் போயிட்டு ஒரு ரீல் போடுறாரு. மக்கள் கொந்தளிச்சு போகிறாங்க. யார் தெரியுமா ரீல் போட்டது? உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும். ரொம்ப ஃபேமஸ் ஒரு குற்றச்சாட்டு இருக்குது அவர் மேலே. ஸ்ரீவைகுண்டம் எம்எல்ஏவாக இருக்க ஒரு சரவணன் இன்றைக்கி சொல்லிட்டு இருக்கிறாருல, என்ன சொல்லிட்டு இருக்காரு? என்னை திமுக குதிரை வேரம் மூலமாக வாங்க அமைச்சுன்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கிறார் இல்லையா? அதாவது இவர் மீது தான் தாவேக்கா விஜயனுடைய ரசிகையே ஒரு மிக முக்கியமான குற்றச்சாட்டு இல்லையா? தான் பாலியல் ரீதியாக துன்படுத்தப்பட்ட போது பாலியல் குற்றவாளிக்கு உடந்தையாக செயல்பட்டார் இந்த சரவணன் அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இன்று வரைக்கும் விஜய் நடவடிக்கை எடுக்கலை. அந்த ஆள் தான் டயரில் காத்திருக்கான்னு செக் பண்ண போகிறார். இன்னொருத்தர் போகிறார், அவர் தோத்தவர், தாவேக்கா சார்பாக நின்று தோத்தவர், ஒரு அரசு அலுவலகங்களில் போய்ட்டு விஜய் படத்தை இங்கே வைங்க, அங்கே வைங்க, இங்கிட்டு வைங்க, இதெல்லாம் அங்கே ஆராய்ச்சி. இந்த ரீல்ஸ் போடுறதுக்கு உங்களுக்கு விஷயம் கிடைக்கல அப்படின்னா பேசாமல் இருக்க வேண்டியதானே.
இந்த மாதிரி மக்களுடைய கொந்தளிப்புக்கு ஏன் ஆளாகிறீர்கள் என்பதுதான் மிக முக்கியமான கேள்வி, நம்ம கேட்க வேண்டிய மிக முக்கியமான கேள்வி. இது மட்டுமல்ல, இன்றைக்கு பொறுக்க முடியாத தாவேகா கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளை இன்றைக்கு வெளிப்படையாக விஜய் அவர்களுடைய ஆட்சி நிர்வாகம், விஜயினுடைய அரசியல் பற்றி இன்றைக்கி தெளிவாக சொல்ல ஆரம்பித்து விட்டார்கள். இன்றைக்கு சிபிஐயினுடைய வீரபாண்டியன் அவர்கள் ஒரு மிக முக்கியமான செய்தியாளர் சந்திப்பை நிகழ்த்தியிருக்கிறார். அதில் அவர் தெளிவாக சொல்கிறார், என்ன அப்படின்னா, நம்ம கண்ணு முன்னாடியே குதிரை பேரம் நடக்குது அப்படின்னு அவர் சொல்கிறார். இதற்கு விஜயினுடைய பதில் என்ன? உங்களுடைய கூட்டணியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியே குதிரை பேரத்தில் நீங்கள் ஈடுபடுறீங்க அப்படிங்கிறத தெளிவாக அவர் பேசுகிறார். என்ன பதில்? நமக்கு எல்லாருக்கும் தெரியும், விஜயபாஸ்கர் சில வாரங்களுக்கு முன்பு என்ன சொன்னார், இப்போ என்ன சொன்னார் அப்படி. சில வாரங்களுக்கு முன்னாடி என்ன சொன்னார், ஆமாம் தவகைக்காரங்க என்ன அணுகுனாங்க, அவங்க டிமாண்ட் எனக்கு பிடிச்சிருந்தது, அவங்களுடைய பேச்சு எனக்கு பிடிச்சிருந்தது. இதெல்லாம் இருக்கா இல்லையா? வீடியோ ஆதாரங்களாகவே இருக்கிறது இல்லையா? அப்போ ஒட்டுமொத்தமாக என்னென்னா ஒரு மிகப்பெரிய குதிரை பேர் அரசியல் இருக்கிறது. எந்த காலத்திலும் தமிழக அரசியல் வரலாற்றில் இந்த மாதிரியான சம்பவங்கள் நடந்திருக்கிறதா என்றால் இல்லை. அதே நேரத்தில் மக்களுக்கான விஷயங்கள் ஏதாவது நடக்குதா? அரசு பள்ளிகள் மூடப்படுகிறது, குற்றங்கள் அதிகரித்து கொண்டிருக்கிறது, குற்றவாளிகள் சர்வசாதாரணமாக பிணையில் வெளிவர்றாங்க. நேற்றை கூட நீங்கள் பாருங்கள், சர்வசாதாரணமாக ஒரு 15 பவுன் நகை போட்டிருந்த ஒரு பெண் சர்வசாதாரணமாக நிறைய வீடுகள் இருக்கக்கூடிய இடத்துல அந்த பொண்ணை கொலை பண்ணி அந்த நகையை திருடிட்டு போயிருக்கக்கூடிய செய்திகளெல்லாம் இன்றைக்கி வருது. அப்போ இத்தனை நாட்கள் ஆயிடுச்சு, இடத்துல 2 மாதங்கள் ஆயிடுச்சு. இங்கே சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கா அப்படின்னா இல்லை. ஏதாவது சட்ட ஒழுங்கு சரியாக இருக்கா? பிரச்சனைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறதா? இல்லை. ஆனால் அதே நேரத்தில் மக்களுக்கு செய்ய வேண்டிய விஷயங்களில் ஏதாவது நல்ல நடவடிக்கைகள் என்ன நடந்திருக்கு பெருசா? அதுவும் இல்லை. அதாவது அவங்க கூட்டணியில் இருக்கக்கூடிய கட்சிகளை குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறார்கள். உங்களுடைய ஆட்சி குதிரை பேரத்தின் மூலம் குதிரை பேரம் நடந்து கொண்டிருக்கிறது, விஜய் இதை பற்றி பேசணும், இதை தடுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய காட்சின்னு வருது. உங்கள் கூட கூட்டணி இல்லைன்னு சொல்கிறாங்க. வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் நாங்கள் தாவேக்காவோடு கூட்டணி இல்லை என்று சொல்கிறார்கள். இதெல்லாம் அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. மு.க. ஸ்டாலினை புகழ்பாடுகிறார்கள். மு.க. ஸ்டாலின் அப்படிப்பட்டவர் அல்ல. விஜயோடு கம்பேர் பண்ணும்போது மு.க. ஸ்டாலின் என்பவர் அப்படிப்பட்டவர் அல்ல அப்படின்லாம் சொல்லக்கூடிய காட்சிகள் இன்றைக்கு சர்வசாதாரணமாக 60 நாட்களிலே அரங்கேறி கொண்டிருக்கிறது அல்லவா? முக்கியமாக நாம் பேச வேண்டியது என்ன தெரியுமா? இன்றைக்கு மக்கள் என்ன பேசிக்கொள்கிறார்கள் தெரியுமா? இந்த 60 நாட்களில் தாவேக்கா ஆட்சி, விஜயினுடைய ஆட்சியை பார்த்து வசமாக சிக்கி கொண்டிருக்கிறது நம்முடைய தமிழ்நாடு. அதைத்தான் மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். ஒரு சினிமாவால் ஒரு மாநிலத்தை எப்படியெல்லாம் சீரழிக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக இந்த தாவேக்கா ஆட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருப்பதாக மக்கள் பேசிக்கொள்கிறார்கள். மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலேயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் பார்த்தீங்கன்னா கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதில் உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் எந்த கார்டு சூஸ் பண்ணுறீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதில் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டில் இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.